இப்போது அதே இடத்துல கரூர் சம்பவம் நடந்துச்சு இல்லைங்களா, துயர சம்பவம் நடந்தது. அந்த இடத்துலயே அதிமுக 2 நாளைக்கு முன்னாடி கூட்டம் போட்டாங்க. அந்த ஒரு தொகுதிக்குண்டான கூட்டம் அது. அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டவங்களோட எண்ணிக்கை 17,000 பேர் காவல்துறை சொன்னது. சரிங்களா, ஒரு தொகுதியில். விஜய் அவர்களுடைய கூட்டத்தில் கலந்துக்கிட்டது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 27,000 பேர். அது எங்கேருந்து? அந்த மாவட்டம் மொத்தத்துக்கும். அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் இருந்தாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பக்கத்து மாவட்டங்களில் இருந்தெல்லாம் ரசிகர்கள் பார்க்கறதுக்காக வர்றாங்க. பக்கத்துல இருந்துன்னு சொல்கிறத விட சில பேர் விஜயை பார்க்கவே முடியாது இல்லையா, ஏன்னா இவர் வீட்டை விட்டு வெளியில் வரமாட்டார். பனையூர் பண்ணையார். என்ன நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் அந்த வீட்டை விட்டு வெளியில் வரமாட்டார். அவர் வீட்டில் ஒரு ராட்சத கேட்டு இருக்கும். அந்த கேட்டுக்கு உள்ளேயே தான் உட்காந்துட்டு இருப்பார். எப்பயாவது ஒரு நாள் தான் இவர் வர்றாருன்றதால இவரை பார்க்கறதுக்காக சென்னையில இருந்தெல்லாம் கிளம்பி கரூர் போகிறவங்க இருக்காங்க. கன்னியாகுமரியில் கூட்டம் நடந்தால் சென்னையிலேருந்து கிளம்பி போகிற ரசிகர்கள். அவர்கள் யாரும் தொண்டர்கள் கிடையாது, ரசிகர்கள். அந்த மாதிரி பெரிய கூட்டம்ன்றது அப்படி தான் இவர் கூட்டத்தை காட்டுறார். மொத்தமே 27,000 பேர். சொல்லப்போனால் அது பல மாவட்டங்களிலிருந்து சேர்த்து வைத்த கூட்டம். அந்த கூட்டத்தில் இவர் வண்டியை உள்ளே கொண்டு போய் நிறுத்தி 41 பேர் வரைக்கும் இறந்துட்டாங்க. இப்போ 41 பேர் இறந்துட்டாங்க. அதுக்கு காரணம் இவரா இல்லை திமுக அரசு சதி பண்ணிச்சா, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இறந்தவங்க வீட்டுக்கு அன்னைக்கு போக முடியல, சரி, இன்னைக்கு வரைக்குமா போக முடியல? போய் ஒரு வார்த்தை, நம் தமிழர்களுடைய மரபு என்ன, எதிராளியாகவே இருந்தால் கூட ஒரு வீட்டில் துக்கம் நடந்துருச்சு அப்படின்னா நேரில் போய், கல்யாணத்துக்கு போகாதவங்க கூட கருமாதிக்கு போகணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பண்பாடு. அப்போ அவங்க வீட்டில் போய் விசாரிக்கணுமா இல்லையா? கிடையாது. அது நார்மலான பீப்புள்ஸ்னால் பரவாயில்ல. ஒரு செலிபிரிட்டி அவங்க போகிற இடத்துல கூட்டம் கூட்டிடுச்சு செஞ்சிருச்சுன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? அப்புறம் அதெல்லாம் தாண்டி தானே உள்ளே போக முடியாது. அதுக்கு தான் நேரில் வீட்டில் கூட்டம் வந்திருப்பாங்க. அவ்வளோ பெரிய செலிபிரிட்டி வெளியில் வர முடியாது, மக்களை பார்க்க முடியாது அப்படின்னா நீங்கள் எப்படி சார் அரசியல் பண்ணுவீங்க? நாளைக்கு சிஎம் ஆனதுக்கப்புறம் இன்னும் பெரிய செலிபிரிட்டிம்பீங்க. சிஎம் ஆகிட்டீங்கன்னா சொல்கிறேன், நடக்காது சொல்கிறேன். எப்படி மக்கள் உங்களை வந்து பார்ப்பாங்க? இதைத்தான் கேட்குறேன். இவர் மக்களுக்கான நபரே கிடையாது. இவரை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் சொகுசாக இருந்தார். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதுலேருந்து அரசியலுக்கு வர்றேன். அந்த இது வரைக்கும் சினிமாவில் இந்த கூட்டத்தை காமிச்சு சம்பாரித்தோம் பார்த்தீங்களா, இது மாதிரி அரசியல்லையும் ஏதாவது தேருமா அப்படின்றத இவர் பார்த்துட்டு இருக்கார். இவரால் ஊழல் இல்லாத ஆட்சி அதெல்லாம் கொடுக்க முடியாது. அதை பேசுவதற்கான தகுதி அவருக்கு சுத்தமாக கிடையவே கிடையாது. ஏன்னா இவர் கூட்டி வச்சிருக்கக்கூடிய ஆட்கள்லாம் அப்படி.